نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فاعلم أنه لا إله إلا الله. وقال الله تعالى أيضا في الآية الأخرى إنما يخشى الله من عباده العلماء. صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களுடைய பெரியவர்கள இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஒரு வார்த்தையை சொல்வதற்கும் செயல்படுவதற்கும் முன்னால் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், அதை யார் சொல்ல வேண்டும், சொல்லக்கூடிய தகுதிகள் யாருக்கு இருக்கின்றது. ஏன்னா எந்த ஒரு கல்வியுமே சரி, எந்த ஒரு அறிவுமே சரி, அதை படித்தவர்கள் அல்லது அனுபவப்பட்டவர்கள் கூறுவதை நாம் அவர்கள் கூறுவதற்கு முழு தகுதியுடையவர்களாக இருப்பார்கள். எதுவுமே இல்லாம எனக்கும் தெரியும் சொல்லி சொல்வதற்கு இது மாபெரும் ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டு சென்றுவிடும். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது கூறும் பொழுது குறிக்காட்டுகின்றான், வாயினம் அறிந்து கொள்ளுங்கள் நபியே நாயகமே, நீர் அறிந்து கொள்ளும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், இன்னஹு நிச்சயமாக அதுவாகின்றது, எது மார்க்கமாகின்றது, லா இலாஹ வணங்கி வழிபடுவதற்குரிய இறைவன் இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் முதன்மையாக அறிந்து கொள்ளுங்கள். வணங்குவது வழிபடுவது எல்லாம் ரப்பு ஒருவனுக்குத்தான் உரியது, வேறு யாருக்கும் இல்லை என்பதாக அல்லாஹ் தெளிவாக சுட்டி காட்டுகின்றான். இது 47வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இங்கு முதலில் நாம் அறிந்து கொள்வதை பற்றி முதலில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். ஏன் தெரியுமா? முதல்ல இவங்க அறியணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் என்றால் அவர்கள் அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணையாற்றவில்லை என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். குழந்தை பருவத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றினான். அதுதான் நிகழ்ச்சியான உண்மை. எந்த ஒரு வழிபாடுகளையும் அவர்கள் செய்ததில்லை. குழந்தை பருவத்திலிருந்து. ஆனால் அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகின்றான், இது மனிதர்களுக்கு உணர்த்தக்கூடியது. நீ ஏதாச்சும் வழிபட்டிருக்கலாம், அல்லது உன்னுடைய மனசில் ஊசாட்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம், ஏதோ ஒன்றின் காரணமாக ஒரு சவர பக்திகள் அந்த இடங்களில் நமக்கு தட்டுப்பட்டு இருக்கலாம், மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் அது எப்படி இருக்க வேண்டும், அந்த ஈமானுடைய தன்மையை, ஈமானுடைய சுவையை முழுமையாக அல்லாஹ் தஆலா உணர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த இடங்களில் சுற்றி காட்டுகின்றான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. உன்னுடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எல்லாம் என்னுடைய அல்லாஹ் தான். கொடுப்பவன், தடுப்பவன், ஆக்குபவன், அழிப்பவன், அனைத்தும் ரப்புதான், அல்லாஹ்தான், வேறு யாரும் இல்லை. அவனை ஒருத்தனைத்தான் நாம் வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களில் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், இன்னமா நிச்சயமாக ஒன்று, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் யார் என்று தெரியுமா? மின் இபாதிஹில் உலமா, அவனை அஞ்சுபவர்கள் அறிஞர்கள். நாம்
நிச்சயமாக அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அஞ்சுபவர்கள் அறிஞர்கள் தான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஏன் இந்த இடங்களில் அறிஞர்களை அல்லாஹ் முற்படுத்துகின்றான்? அவனை அஞ்சக்கூடியவர்கள் அது விளங்கியது, அதனால் அவர்கள் அஞ்சுகின்றார்கள். ஒரு சிலர் விளங்காமலே விளங்கியிருப்பாங்க, விளங்கியிருந்தும் தவறுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. அப்படி ஈடுபடக்கூடியவர்கள் தவறுகளில் ஈடுபடுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய ஈமான் பலவீனப்பட்டு இருக்கின்றது. அதே சமயத்தில் இணையான விஷயங்களில் தெரிந்திருந்து ஒரு மனிதன் ஈடுபடுகின்றான் என்றால் மொத்தத்திற்கு அவனுடைய ஈமான் இல்லாதவனாக நிராகரித்தவனாக இவன் இருக்கின்றான் என்பதுதான். ஏன்னா அறிஞர்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியது, அல்லாஹ்வுடைய வேதனைகளையும் அல்லாஹ்வுடைய தண்டனைகளையும் அல்லாஹ்வுடைய நன்மைகளையும் முழுமையாக அறிந்தவர்கள் யார் என்றால் அதை பற்றி புரிந்து கொண்டவர் யார் என்றால் உலமாக்கள், அறிந்தவர்கள், அறிஞர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது 35வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அபூ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது பேசப்பட்ட விஷயங்களை பற்றி சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றார்கள். தமது பிடரியை சுட்டி காட்டி இதன் மீது நீங்கள் மாலை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் செவியுற்ற ஒரு செய்தியை சொல்லக்கூடாது என்று எனக்கு தடுத்தாலும் நான் அதனை சொல்லியே தீருவேன் என்பதாக சொல்றாங்க. இதான் ஈமானுடைய அவர்கள் அறிந்தவர்கள் அறிஞர்களுடைய தன்மைகள். எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் கேட்கப்பட்ட செய்தி, அதை சொன்னாங்க. ஹஜ்ஜத்தில் விதாவில் இருக்கும்போது பல்லிகு அன்னி வலவ் கான ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டால் கூட மற்றவர்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள் என்பதாக. அப்படி ஒரு செய்தியை சொல்ல வேண்டாம் என்று எனக்கு தடுக்கப்பட்டால் அது வாளுடைய முனையை வைத்து கழுத்துடைய பகுதியில் பகுதியில் வைத்துக் கொண்டு ஈமானை விட்டுவிடு அல்லது இந்த வார்த்தைகளை நீ விட்டுவிடு என்று சொன்னால் நான் சொல்லாமல் இருப்பதில்லை, என்னுடைய உயிரே போனாலும் சரி நான் சொல்ல வேண்டியதை சொல்லியே தீருவேன் என்பதாக அபூ ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. இன்னும் ஒருபடி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறும்பொழுது சொன்னார்கள், மக்களே ரப்பானிகளாக விவேகமிக்கவர்களாக சட்டதிட்டங்களை தெரிந்தவர்களாக அறிஞர்களாக ஆகிவிடுங்கள். ரப்பானின்னா என்னது, இதுபோல நீங்க ஆகிருங்க அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லிட்டு, ரப்பானின்னா யார்? மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை சொல்வதற்கு முன்னால் சிறிய விஷயங்களை படிப்படியாக போதிப்பவர் தான் ரப்பானி. ஒரு செய்தி கிடைச்சிருச்சு அப்படின்னா என்னோட கிடைச்சிருச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதில்ல. ஒரு செய்தி கிடைச்சிருச்சு பட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இன்னில இருந்து இதெல்லாம் தடை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுல கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா மதுவில் மூழ்கியிருந்த அவர்களை அன்றைய ஐயாமுடைய காலத்தில் சட்டங்களை போடப்பட்டது, மதுவை கொஞ்சமாக அல்லாஹ் விளக்கி முழுமையாக நீக்கினான் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம் ஆட்சி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.